ஹலோ மக்களே, ஹாய் ஐடி ஃபேமிலி. நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினமான ஆகஸ்ட் 13, 2021 அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற புது கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது 2021, 2022 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான பட்ஜெட்டை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே முதன் முறையாக எந்த பேப்பரும் யூஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டர் மோட்ல, அதாவது வந்து சாஃப்ட் காப்பி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா சாஃப்ட் காப்பியை பார்த்து தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிச்சாரு. மற்ற எம்எல்ஏஸ் அங்க யார் யாரெல்லாம் அவைலபிளா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர்ல தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்ல முக்கியமான ஒரு 15 பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது மெயின் கீ பாயிண்ட்ஸ் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான நமக்கு ரொம்ப சந்தோஷமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பிரைஸை வந்து 3 ரூபாய் அளவுக்கு வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 5 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய நிதிச்சுமை வந்து அதிகமாக இருக்கும் காரணத்தினால இப்போதைக்கு நாங்கள் தற்காலிகமாக ஒரு 3 ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து முதல் கட்டமாக வந்து குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுல குறைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு இருக்கிற வேட் டாக்ஸ்ல இருந்து 3 ரூபாய் அப்படின்ற அளவுல வந்து குறைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து ட்ரிபிள் டிஜிட்ல இருந்த பெட்ரோலுடைய பிரைஸ் டபுள் டிஜிட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 30 பைசா அப்படின்ற அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீசலுக்கான விலையும் வந்து குறைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம டெய்லி நாம யூஸ் பண்ற பல பொருட்களுடைய காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் இந்த மாதிரியோட விலையும் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அதுவும் வந்து அடுத்த அறிவிப்புகள்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு அதிகமா தேவை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா வீக்கா இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். மூன்றாவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ், அதாவது மகப்பேறு கால விடுப்பு வந்து 9 மந்த்ஸா வந்து லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 1 இயரா, அதாவது 12 மந்த்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா பிறந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 1 இயர் ஆவது தாய்ப்பால் கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்றதுனால இதை வந்து 12 மந்த்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கூட்டுறவு வங்கிகள்ல வந்து ஜுவல் லோன் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இல்லீகல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த இல்லீகல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற, அதாவது உண்மையா கஷ்டத்துல ஜுவல் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த லோன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதுல 2756,000 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாள், அதாவது பல பேர் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டங்கள்ல தான் அவங்களுடைய டெய்லி லைஃபை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதை 150 நாட்களா வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி, விழுப்புரம், வேலூர், திருப்பூர் இங்கெல்லாம் வந்து டைடல் பார்க்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து சென்னையில டைடல் பார்க் வந்ததுக்கு அப்புறம் ஐடில வந்து, அதாவது எப்படி ஹைதராபாத், பெங்களூர் தான் வந்து மெயின் சென்டர் அப்படின்றது மாறி சென்னையும் ஒரு ஐடி ஹப்பா மாறும் அப்படின்றது எப்படி நிரூபிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து டைடல் பார்க் வந்து ஓபன் பண்ணுவோம். ஸோ தட் இங்கேயும் வந்து ஐடி ஹப் அமையும் அப்படின்னு வந்து ஒரு ஆறுதலான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எட்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் வந்து புதுசா 10 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஷிப்கார்ட்டை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிப்கார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புது இண்டஸ்ட்ரீஸை அமைக்கிறதுக்கான ஒரு ஏரியாவை தான் நம்ம வந்து ஷிப்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஷிப்கார்ட் வந்து அமைச்சு கொடுக்கும். 10வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கிராமங்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர் சப்ளை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கிராமங்களுக்கு இன்னும் வந்து குடிநீர் சப்ளையே சரியா இல்லை. அப்படி இருக்கும்போது பல குக்கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீரை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு 55 லிட்டர் அப்படின்ற கணக்குல வந்து நாங்க வாட்டர் சப்ளையை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தா யூனிவர்சிட்டி, அதாவது சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து தமிழகத்துல முதல் முறையாக வந்து
அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொரோனாவோட ட்ரீட்மெண்ட்ல சித்தாவோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்துல இந்த சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, MIT இவங்களோட வந்து இந்த டெக்னாலஜியில இன்னும் மேற்கொண்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட MIT கேம்பஸோட இந்த டீமுக்கு வந்து அட்வைசரா இருந்து பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில ட்ரோன் டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 13வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை, கோவை, திருப்பூர் இங்கெல்லாம் வந்து CMDA கொண்டு வருவோம், பெருநகர வளர்ச்சி குழுமத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த சிட்டி டெவலப்மெண்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். 14th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சிக்கு வந்து கோயம்பேடு மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் ஸ்டாண்ட் வித் அந்த காம்ப்ளெக்ஸஸ், அதாவது ஷாப்ஸ், காம்ப்ளெக்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து கோயம்பேடு மாதிரியான ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டை வந்து திருச்சி நகரத்துக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியா 15th பாயிண்ட், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடியில பாத்தீங்கன்னா நிறைய சங்ககால தமிழுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ தட் இன்னும் ஆராய்ச்சிகள் அதிகமா பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நல்ல நியூஸும் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் மியூசியம் ஒன்று அந்த இடத்துல அமைக்கப்படும். ஸோ தட் வந்து மக்கள் வந்து நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான கலைகள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்து மக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்றது இந்த கால மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். பல அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதுல முக்கியமான கீ 15 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த பட்ஜெட் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.